நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கியாசிரியர்கள் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதிரடியான ஆட்டங்க இப்பதாங்க ஆரம்பிக்க போது. நம்ம கௌதம் இலக்கியா வீட்டை விட்டு ஒரேடியா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா அஞ்சலிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அவங்க வீட்டை விட்டு மட்டும் வெளியே போலீங்க, அந்த வீட்டை ஒரேடியா வெறுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. இதோட பெருசா இதோட கொடிசரா நம்பர் 1 லிஸ்டுக்கு வருவேன். இந்த அஞ்சலி என்னதான் தெரியலங்கடி விளையாட்டு விளையாடுனாலும் அவன் லாஸ்ட்ல நடுத்தேர்ல வந்து நிப்பா. அது என்னோட சாபம் இல்ல, அவ பண்றதோட அவளோட விளைவுகள் தாங்க. அவ என்ன விதைக்கிறாளோ அதுதான் அவளுக்கு வந்து பயிர அறுவடை ஆகும். அது மாதிரிதான் அவ என்ன பண்றாளோ அந்த செயல் தான் அவளுக்கு எல்லாமே வந்து அமையும். அதனால அவ தீய செயல் செஞ்சுதான் அவள் தீய செயலாதான் அவளுக்கு அழிவு உண்டு. சரி, அவ கேரிய ஒரு பக்கம் விட்டான்னு விட்டாலும் மறுபக்கம் நம்ம கௌதம் இலக்கியா எங்கடா போறாங்க, அவங்களுக்குன்னு இப்ப யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்க்குன்னு தான் அம்மா இருக்காங்க. ஆனா நம்ம இலக்கியா அங்க போனா ஒரு பக்கம் சிந்தாமணி ஒரு பக்கம் தேவையில்லாம பேசுவாங்க. நம்ம கௌதம் பிடிக்காது, அதனால போல தனியா ரூம்மேட் தங்கிலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு கனவோட வெளியே போறாங்க. அந்த சமயத்துல தாங்க நம்ம கௌதம்க்கு அடிச்சு போற அப்பாயின்மெண்ட் 6 அப்படின்ற மாதிரி கௌதமோட ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டத்துல மச்சான் அந்த ஏலத்தை நீ தானே எனக்கு பிடிச்சி தரணும், எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 20 கோடிக்கு பிடிச்சி தந்தாங்க. 10 கோடி அதுல ப்ராஃபிட் அடிச்சாரு. அடிச்சு மச்சான் ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அப்ப காசு கொடுத்து நம்ம கௌதம் வேணான்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட மச்சான் வழியில பாக்க என்ன நடந்ததுன்னு கேட்க நீ எதுக்கு மச்சான் கவலைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படி இப்ப என்கிட்ட 100 கோடிக்கு மேல இருக்குது, உனக்கு என்ன பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு ஐடியா இருக்கும், நீ அதை தாராளமா பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், மொத்த லாபமும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நீ எனக்கு கொடுத்த பணத்தை நான் அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 கோடியை கையில கொடுத்து விட்டுறாரு. உடனே நம்ம கௌதம் இருந்து அப்பதான் திங்க் பண்றாரு, ஓஹோ இப்ப காசுதான் எல்லாமே பெருசுன்னு சொல்லிட்டு இவங்க நம்பின்னு இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட காசை நம்ம சம்பாதிக்கணும், அவங்க முன்னாடி நாம ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்கணும், கௌதம்னு தனியா ஒரு பிராண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு பக்கம் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துறாங்க. எல்லாரும் கேக்குறாங்க, ஏன் நீங்க கௌதம் குரூப் போட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த பிராண்ட் வேற நான் வேற, இப்ப நான் தனியா ஆரம்பிக்க போறேன் இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நேம் சொல்றாங்க. அதை கேட்டுதான் கேட்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. எதனா பிரச்சனையா, நீங்க அனாதன்றதுனால வெளியே வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கொஸ்டின் கேட்க. இல்ல, என்னோட தனிப்பட்ட விருப்பம் இது, மற்றவங்களோட போர்ஸுக்கு நான் எப்பவுமே அடிப்படைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவா விலைக்கு விரிவாக்கமா சொல்லிடுறாரு. இதை கேட்டதே எல்லாரும் ஒரு பக்கம் ஆடி போயிடறாங்க, அசந்து போயிடறாங்க. இதுக்கு மேல நம்ம என்னடா பேச முடியும், ஒன்னும் பேச முடியாது அப்படின்ற நிலைமைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு பக்கம் விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம எஸ்எஸ்கேவுக்கு இனிமே தாங்க ஆப்பதையும். எஸ்எஸ்கே அட்டா எப்பாடே அவன் போயிட்டாடா, இனிமே அவன் பிரச்சனையே இல்லை, நம்ம சந்தோஷமா ஆனந்தமா இருக்கலாம், இனிமே நாம தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காரு. ஆனா அது எல்லாமே தவிடு பொடி ஆக்க போறாரு. அப்பதான் தெரிய போது அவனுக்கு, அடடே இவனை சீண்டாமே இருந்துக்கலாமே, அவன் பாட்டுக்கு தான் உண்டு தான் பொழப்புண்டுன்னு இருந்தான், அவனை சீண்டி இப்ப அவன் முதல் இடத்துக்கு திரும்ப வந்து என்ன அடியோட அழிச்சிருவானாட்டுங்குது. இப்ப என்ன பண்றது, எதனா எப்படியா நான் தடுத்தானுமே அப்படின்னு சொல்லிட்டு பல வழியில எப்படியான தீராத ஒரு வேகத்தோடையும் ஒரு இந்த புயலுக்கு வரும்போது நம்ம போய் தடுக்கணும்னு சொல்லிட்டு என்னதான் வச்சாலும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம கௌதம் வரப்போறாரு. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல் தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.